அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 12/5/2025 திங்கட்கிழமை, சித்திரை மாதத்து திங்கட்கிழமையில சித்ரா பௌர்ணமி. திங்கட்கிழமை என்பது சந்திர பகவானுக்குரிய தினமாக கருதப்படுகிறது. அந்த தினமே பௌர்ணமியும் வந்திருப்பது மிக மிக சிறப்பு. இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த நாளாகவே கருதப்படுது. இந்த நாளில் செய்ய வேண்டிய பல எளிமையான சூட்சுமங்களை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் சித்ரா பௌர்ணமி அன்று மற்றும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்தநாள் மற்றும் திருமணம் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும், கர்ம வினை தீரும். இந்த நாளில் உங்கள் ஜாதகத்தை இந்த முறைப்படி பூஜைகளை வச்சு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் ஜாதக ரீதியிலான தோஷங்களின் வீரியம் குறையும். தோஷம் சரியாகும், தோஷங்களை நிவர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது முடியவே முடியாது. அதோட வீரியங்களை குறைக்க முடியும். ஏன்னா தோஷங்கள் அப்படிங்கிறது நம்ம பிறக்கும் போது நமக்குள்ள கட்டங்களால் ஏற்படக்கூடிய விஷயங்கள். அதோடைய வீரியத்தை குறைக்க முடியுமே தவிர அந்த கட்டத்தை நாம் மாற்றி எழுதவே முடியாது. முதல்ல யார் சொன்னாலும் அதை நம்பாதீங்க. உங்கள் தோஷத்தை நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்னா அது முடியவே முடியாது. அதன் வீரியத்தை குறைப்பதற்கு பரிகாரங்கள் இருக்குது. அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட வீரியம் குறைஞ்சு அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் வல்லமையும் உங்களுக்கு கூடும். அதுதான் பரிகாரம் அப்படிங்கிறது. சரி, இப்போ உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு நல்ல ஜாதகம் தாங்க, சுத்த ஜாதகம் தாங்க, இதன் பிறகு உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு வேண்டும்னாலும் சரி, எனக்கு ஜாதகமே இல்லை அப்படிங்கிறவங்க என்ன செய்யணுங்கிறதையுமே சரி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஜாதகம் இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டில் அட்சதை அரிசியை பரப்பிக்கோங்க. நல்லா மஞ்சள் கலரில் நல்லா மஞ்சேன்னு இருக்கிற மாதிரி பச்சரிசி எடுத்து பச்சரிசியில் மஞ்சள் போட்டு சிறிதளவு நெய் ஊற்றி ஏலக்காயும் தூள் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கொண்டு போய் பூஜையில் வச்சு அது மேலே உங்கள் ஜாதகத்தை விரித்து வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு கொஞ்சம் பூக்கள் போட்டு உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டணும். எந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது மாலை பொழுதில் விளக்கேற்றுவீங்க இல்லையா, அந்த நேரத்தில் வேண்டணும். முடிந்தா கொண்டு போய் பிள்ளையார் கோயிலில் கொண்டு போய் கொடுத்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அது இன்னும் கூடுதல் சிறப்பு. எனக்கு ஜாதகமே இல்லைங்க, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிறவங்க உங்கள் பேரை ஒரு பேப்பரில் எழுதுங்க. உங்கள் பேரை எழுதி உங்கள் குலதெய்வத்தோட பேரை எழுதுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்குது, அது சரியாகணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் ஒரு விரலை எழுதி அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதை அட்சதை அரிசி மேலே வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க. குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். உங்கள் ஜாதக ரீதியிலான தோஷங்களின் வீரியமும் குறையுங்க. இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். ஆதரவற்றவர்களுக்கு ரூபாய் 51 முதல் நீங்கள் தாராளமாக செலுத்தலாம். அதை பற்றி விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகா பெரியவா திருவடிபாதம் சரணம் சரணம். இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்.